ஸ்டூடெண்ட்ஸ், மல்டிப்ளிகேஷனில் 2 நம்பர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 3 நம்பர் பண்ணால் அதுவும் ஈஸி. 4 நம்பர், 5 நம்பர், 6 நம்பர் அப்படின்னு பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது எத்தனை வாட்டி தான் ஆன்சர் ரைட்டாக வரும் தெரியலையே. ஸோ மல்டிப்ளிகேஷனில் 2 நம்பர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் அதுக்கு மேலே போக போக நம்பர்ஸ் எவ்வளோ அதிகமாகிட்டு போகுதோ அதே மாதிரி நம்ம மிஸ்டேக் பண்ணுற சான்சஸ் அதிகமாகிட்டே போகுது. கரெக்டாக? ஆனால் டேபிள்ஸ் தெரிஞ்ச வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேசிக்கான கான்செப்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன்லேயே வந்து ஈஸியாக எப்படி மல்டிப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு பார்க்குறோம். மல்டிப்ளிகேஷனில் நம்ம எப்பயுமே ஏதாச்சும் காமனாக மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா, டேபிள்ஸ் தெரியும் ஆனால் அடிஷனில் தப்பு செய்கிறேன், 0 போடாமல் விட்டுடுறேன், நம்பரை தப்பாக ஆட் பண்ணி எந்த ரோல் இருக்குது எந்த காலமில் இருக்குது தெரியாமல் ஆட் பண்ணி நம்பர் நிறைய டிஜிட்க்கு ஆன்சர் வருது அப்படின்னு நிறைய ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு என்ன ஆகும், மிஸ்டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி பண்ணாதவங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் அவ்வளோ ஈஸியாக போட மாட்டோம். சரியா? ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கான்செப்ட்டுக்கு பேர் வந்து போகிற கான்செப்ட் என்னது அப்படின்னா லேட்டிஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பண்ணுற அதிகமாக போக போக டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம ஆன்சரை ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகாத மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறது வந்து லேட்டிஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்க உடனே வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் இது இவ்வளோ போடணும் மல்டிப்ளிகேஷனை போட்டுடலாம் அப்படின்னு ஃபீல் ஆகும். சரி, அப்போ கூட நம்ம வந்து லேட்டிஸ் மல்டிப்ளிகேஷன் கற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மிஸ்டேக்ஸ் பண்ணுறது எவ்வளோ அதிகமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ போட போட ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம கல்வியை தரும். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பாக்ஸ் இல்லை, நான் இங்கே வந்து லேட்டிஸ் மல்டிப்ளிகேஷன் பற்றி தான் பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ லேட்டிஸ் மல்டிப்ளிகேஷனில் தேவையானது என்னென்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸை வந்து பாதியாக பிரிக்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ நான் இங்கே 1:1 ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்து நம்பர் வந்து 1:1 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறமா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுப்பாங்க. சரியா? 2 × 2ன்னா என்னது, 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நான் மேலே 2 எழுதிப்பேன் அண்ட் சைடில் ஒரு 2 எழுதிப்பேன். சரியா? அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு பாக்ஸே போகும். 2 2s எனக்கு 4. எப்பயுமே லேட்டஸ்டில் ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்பரை வந்து டபுள் டிஜிட்டாக எழுதணும். சரி, நான் இப்போ 4 வந்து நான் 04 அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த பாக்ஸில் வந்து நான் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். 0 and 4. ஓகே? ஸோ எல்லாமே லேட்டஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டபுள் நம்பர் தான் எடுக்கணும். அண்ட் இது கண்டிப்பாக டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க தான் மல்டிப்ளிகேஷனே போட வரும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து கரெக்டாக ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படியே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லேட்டஸ்ட் மல்டிப்ளிகேஷனில் வேறு என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட் மல்டிப்ளிகேஷனில் 1:1 அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். கரெக்டாக? 1:1 என்னது, சிங்கிள் டிஜிட்டில் ஒரு நம்பர் வந்து டேபிள் கேட்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும், நம்ம இந்த ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லேட்டஸ்ட் எப்பயுமே எப்படி யூஸ் பண்ணுவோம், ஒரு பாக்ஸை பாதியாக நம்ம நடுவில் வந்து என்ன பண்ணியிருப்போம், டிவைட் பண்ணியிருப்போம். அப்படி டிவைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் சரி 2 டிஜிட் நம்பரை நம்ம எழுத முடியும். சரியா? ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகும்போது, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன இருக்குது அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன்லேயே வந்து நம்ம வந்து 2 × 2 அப்படின்னு கிராஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணோம், இங்கே 1:1 பார்த்தோம்ல. ஸோ 2 × 2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 டிஜிட்டில் 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க, இல்லை 2 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மேலே 2 நம்பர் எழுதுறதுக்காக ஒரு பாக்ஸ் ஒரு நம்பருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ்னால் இன்னொரு நம்பர், நான் இங்கே வந்து 25ன்னு எடுத்துக்கிறேன்னா, நான் 25 எடுக்கும்போது எனக்கு வந்து மேலே 2 நம்பர் இருக்குது. ஸோ நான் 2 பாக்ஸ் எடுக்கிறேன். அதே எனக்கு இந்த சைடில் எனக்கு வந்து இங்கே 6 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்செப்டில் எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் இதை வந்து நான் 2ஆக பிரிப்பேன், இங்கேயும் நான் 2ஆக பிரிப்பேன். ஸோ பிரிக்கிறதா எனக்கு லேட்டிஸ் ஈஸியாகிடும். 6 5s எனக்கு 30 அப்படின்னா நான் 30 உள்ள இங்கே எழுதிப்பேன். அதே மாதிரி 6ஐயும் 2ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் 6 2s 12 அப்படின்னு சொல்லி நான் எழுதப்பேன். சரியா? ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக போய் பார்க்கும்போது எப்படி மேட்ரிக்ஸ் அதிகமான நம்பர் போடும்போது இந்த லேட்டஸ்ட் மல்டிப்ளிகேஷன் எப்படி ரொம்ப ஈஸி ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, 25 × 26 வந்து நம்ம போட போகிறோம். சரி, முன்னாடி காமிச்ச ஃபோட்டோ எதுக்கு, 2 நம்பரும் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது, இப்போ 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது சேம் கான்செப்ட் தான், எதுவுமே புதுசாலாம் கிடையாது. சரியா? நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொன்றுத்தையுமே நான் டீட்டெயிலாக கான்செப்டை புரிய வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 25 இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுக்காக நான் 2 பாக்ஸ் போட்டேன். 2க்கு ஒரு பாக்ஸு, 5க்கு ஒரு பாக்ஸ். ஓகேவா? நான் 25க்கு 2 பாக்ஸ் போட்டாச்சு. இந்த 2 பாக்ஸ் மட்டும், தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸும் இந்த செகண்ட் பாக்ஸை மட்டும் நான் போட்டாச்சு. அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பாதியாக நான் பிரிச்சுட்டேன்.
புரியுதா? பாதி பாதியாக பிரிச்சுட்டு நான் இங்கே தான் இப்போ பாக்ஸ் போட்டிருக்கேன். சரியா? ஸோ எனக்கு இந்த சைடு என்ன இருக்குது 26 இருக்கா. ஸோ நான் இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 இங்கே போட போகிறேன், 6 இங்கே போட போகிறேன். சரி, அப்படி போட்டது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு 4 பாக்ஸ் கிரியேட் ஆகிடும். இந்த நம்பருக்கு 2 பாக்ஸும் இந்த நம்பருக்கு இந்த ஒரு பாக்ஸ் காமனாக ஆகிடுச்சா. அதே மாதிரி இந்த 6க்கு ஒரு பாக்ஸ். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 4 பாக்ஸாக வந்துச்சு. அப்போ எப்படி இருக்கும், நம்ம லேட்டிஸில் போடும்போது எப்படி இருக்கும் 2 4 6 அந்த மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். இல்லை 3 9 கூட அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ லேட்டிஸ் அப்படின்னா எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னு மட்டும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன போட போகிறோம், சம் போட பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், உங்களுக்கு நார்மலாக வந்து 25 × 26 காமன் நம்பர் தான், 2 டிஜிட் நம்பர் கரெக்டாக. ஸோ இது ஈஸியாக நம்ம எல்லாம் போட முடியும். ஆனால் அதிகமான நம்பர் போகும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். ஸோ நான் இங்கே 25 எடுத்திருக்கேன்னா, ஓகே, நான் ஸோ இங்கே 25 எடுத்திருக்கேன். நம்ம இப்போ லேட்டிஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ 25க்கு நான் இங்கே 2 பாக்ஸு இது 26க்கு 2 பாக்ஸ். ஸோ டோட்டலாக 4 பாக்ஸ் உங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபஸ்ட்டு சைடில் இருக்க நம்பரோட ஃபஸ்ட்டு நம்பரை தான் பண்ண போகிறோம். அப்புறமா தான் இந்த நம்பரோட இந்த செகண்டில் இருக்க நம்பர் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 2 5s எவ்வளோ, 2 5s நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10ன்னு வரும் கரெக்டாக. ஸோ நம்ம 10 வந்து 1 0 அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதிட போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி எழுதுறதால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடிஷன் பண்ணும்போது லாஸ்ட் ஈஸியாக இருக்கும். அதே எப்படி பண்ணோன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த நம்பர் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன வந்துச்சோ அதை நான் பிரித்து உள்ளே எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் செகண்ட் நம்பர் எடுத்துக்கிறேன், 2 எடுத்துக்கிறேன். 2 2s எனக்கு என்ன ஆகும் 4 வருமா. ஆனால் நான் லேட்டிஸில் சொன்ன மாதிரி என்ன ஆகும், லேட்டிஸில் ஏதாச்சும் ஒரு நம்பர் எழுதுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக டபுள் டிஜிட்டாக நம்ம எழுதணும். ஸோ இங்கே 4னா ஒரு சிங்கிள் டிஜிட் கரெக்டாக, 14 போட முடியாது கரெக்டாக, அது வேறு நம்பர். ஸோ 04 அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே பிரித்து எழுதி வாங்கிக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6 வச்சு நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஓகே, 6 வச்சு போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 6 டேபிள்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எதை வச்சு பண்ணணும், இந்த 6ஐயும் இந்த 2ஐயும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். 6ஐயும் 2 5ஐயும் பண்ணும்போது என்ன ஆகும் 2 இல்லை சாரி 5. ஓகேவா? 6ஐயும் ஃபஸ்ட்டு நம்பர் என்னது 5 பண்ணும்போது 6 5 நமக்கு என்ன வரும் 30 வரும் கரெக்டாக. இப்போ நான் 3 0 அப்படின்னு பிரித்து எழுத போகிறோம். அவ்வளோதான். இது சிம்பிள் கான்செப்ட், வேறு எதுவுமே கஷ்டமே கிடையாது. 6லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 2s எவ்வளோ 12 அப்படின்னு சொல்லும்போது நம்ம 12 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதிக்க போகிறோம். சரி, இதுதான் வந்து லேட்டிஸ் மல்டிப்ளிகேஷன் பேசிக் கான்செப்டே. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா லேட்டிஸே வந்து அந்த நம்பருக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பேசிக்காக அந்த லைன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த லைனை பிரிக்கிறதுக்காக தான் போதும். இந்த லைனை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வெளியே எடுத்ததால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அடிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடிஷன் எப்படியா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ அடிஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கீழேருந்து இந்த சைட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு போகும். சரியா? ஸோ இந்த சைட்லேருந்து என்ன நம்பர்ஸ் வருதோ அதை தான் சொல்லிட்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு இந்த பக்கம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். 0 மட்டும் தான் இருக்கிறதால நான் இங்கே 0 மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் செகண்டாக இந்த லைன் எடுக்க போகிறேன், நடுவில் இருக்க செகண்ட் லைன் எடுக்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது அண்ட் 0 இருக்குது. ஸோ 2 + 3 + 0 உங்களுக்கு என்ன ஆகும் 5 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி 1 இந்த சைடு நம்ம நம்பர் இந்த லைனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 இருக்குது 4 இருக்குது 1 இருக்குது. அப்போ டோட்டல் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும் 6 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே இல்லை, அதில் 0 மட்டும் இருக்குது. ஸோ 0 எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 650 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒன்றா இதுக்கு ஆன்சர் வந்துட போகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்ன? ஈஸி தானே? ஸோ இது போட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கை வந்து ஒர்க் ஆக செய்யுங்க. அதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் போடும்போது ரொம்ப ஈஸியான போயிடும். ஸோ நம்ம நார்மலாக இப்படி போடும்போது நம்ம எப்படி போடுவோம் 25 × அப்படின்னு சொல்லி 26ன்னு போடும்போது நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம டேபிள்ஸ் இருந்தால் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்படியே போடாமல் டேபிள்ஸ் மட்டும் சீக்கிரமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 6 5s நம்ம என்ன பண்ணுவோம் 30 அப்படின்னு போட்டு 3 இங்கே மேலே கேரி ஓவர் பண்ணிப்போம். 6 2s 12 13 14 15 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போட்டுப்போம். 2 5s 10ன்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஒன்றுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மல்டிப்ளிகேஷன் ரூல் கரெக்டாக. 2 5s 10 அப்படின்னு சொல்லும்போது இங்கே 0 போட்டு மேலே இன்னொன்று கேரி பண்ணி 2 2s 4 அப்புறமா 5 அப்படின்னு போட்டு திருப்பி 5 அப்படின்னு ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். 0 5 6 இப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடுறது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுவோம் அண்ட் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்காது. நிறைய வந்து கம்மி பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்டோட மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட அதிகமான நம்பர்ஸ் வரும்போது லேட்டஸ்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம்.
ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் வந்து 120 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் 176 15. இல்லை ஏதாச்சும் நான் சம் இப்போ போட்டு காமிக்க போகிறேன். இன்னொன்று நீங்கள் இதுலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 120 12 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 120 அப்படி இல்லை, ஒரு பாக்ஸு, 2 பாக்ஸு, 3வது பாக்ஸ். ஸோ 3 நம்பர் இருக்கிறதால 3 பாக்ஸும், சைடில் இங்கே ஒரு நம்பரு இங்கே ஒரு நம்பர் இருக்கிறதால 2 பாக்ஸ். ஸோ 120 × 12க்காக நான் வந்து பேசிக் ஸ்டெப்பு போட்டாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணேன், இப்போ ஒன்றுனா எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணணும். 1 வச்சு 0 பண்ணணும், அப்புறம் 1 வச்சு 2 பண்ணணும், அப்புறம் 1 வச்சு திருப்பி என்ன பண்ணணும், 1 பண்ணணும். கரெக்டா? அப்புறமா என்ன பண்ணோம், இந்த 2 வச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 0 பண்ணுவீங்க, அப்புறமா இந்த 2 போவீங்க, அப்புறமா இந்த 1க்கு போகணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 டேபிளில் மட்டும் தான் பண்ண போகிறோம். 1 × 0 வந்து என்ன ஆகும், 0. அதை கூட நம்ம டபுள் டிஜிட்டில் எழுதிட்டா நம்மளுக்கு இன்னும் ஈஸி. ஓகேங்களா? 1 × 2 2. அப்போ சொல்லும் போது என்ன ஆகும், 0 2 அப்படின்னு போடும். 2 0ன்னு போட்டால் 20 ஆகிடும். கரெக்டாக? ஸோ 1 × 2 அப்படின்னு சொல்லும்போது 0 2 அப்படின்னு தான் போடணும். 1 1s are 1 அப்படின்னு சொல்லும்போது 0 1. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த 2 டேபிள்ஸில் பண்ண போகிறோம். 2 0s are 0, 2 2s are 4 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போட்டுற போகிறோம். அதே மாதிரி 2 1s are 2. ஸோ இதில் நான் எதுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான நம்பர்ஸ் டிஜிட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, அது 0 வரும்போது நீங்கள் வந்து தப்பாக செஞ்சிட்டிங்கன்னா லேட்டஸ்ட் வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட போகிறீங்க. அதுக்காக தான் நான் இது கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம நார்மல் கான்செப்ட் என்னது, இந்த லைனை மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டு வெளியில் போட்டுருங்க. சரியா? இந்த லைனை வெளியே போட்டாச்சு அப்படின்னா நம்ம அடிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, எனக்கு வெறும் 0 மட்டும் தான் இருக்குது. சரியா? ஸோ நான் இங்கே 0 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆகும், 400 எல்லாத்தையுமே அடிஷன் தான் பண்ணணும். அப்படியே சேர்த்து 400லாம் எழுதிடக்கூடாது. ஓகேவா? இந்த த்ரோ பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு 4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வருது. கரெக்டாக? ஸோ நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம், 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும், 4 அப்படின்னு சொல்லி நம்ம கான்செப்ட் எழுதிக்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கேயும் 0 + 1 + 0 அப்படின்னு சொல்லும்போது 1 அப்படின்னு வரப்போகுது. அண்ட் இங்கே ஒன்றுமே இருக்காத 0 வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னா 1 4 4 0 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துட போகுது. சரியா? ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. லேட்டஸ்ட் மெத்தட்லேயே போட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு சீக்கிரமாக இன்னும் புரிஞ்சிடும். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், செகண்ட் சம் பண்ணலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 176ஐயும் 15 பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ். கரெக்டாக? ஸோ 176ஐயும் 15ஐயும் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான். 3 நம்பர் இருந்துச்சுன்னா மேலே 3 பாக்ஸு, சைடில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பருக்கு பாக்ஸு போட்டுட்டு கரெக்டாக நம்பர்ஸை பாதி ஒரு பாக்ஸும் பாதி பிரிச்சுட்டு போட்டுடணும். ஓகே, இப்போ 1 6 அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகும், 1 6 0 6. கரெக்டாக? 1 6 6, 1 7 7, 1 1 1 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாச்சு. இப்போ பார்த்தோன்னே ஈஸியாக நம்ம லேட்டஸ்ட் போட்டுடலாம். அவ்வளோலாம் டஃப்பாக இருக்காது. நம்ம மல்டிப்ளிகேஷன் மாதிரி பார்த்து 0 போட்டதுலாம் இருக்காது. ஓகேங்களா? 5 6 எவ்வளோ, 30 அப்படின்னு போட்டாச்சு. 5 7 35, 5 1s are 0 5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைட் பார்க்க போகிறோம். 0 மட்டும் தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன போட போகிறோம், 0ன்னு போட போகிறோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 6 5 3. 6ஓட நம்ம 5 ஆட் பண்ணால் 11 வந்துருமா? 11ஓட அந்த 3 ஆட் பண்ணால் 12 13 14 அப்படின்னு வரும்போது இந்த 14 4 மட்டும் இங்கே போட்டுட்டு இந்த மீதி 1 என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். அதான் நமக்கு வந்து கேரி ஓவர் சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட். ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து தான் இருக்கும். சப்ராக்ஷனை வந்து நம்ம பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ கேரி ஓவர் வந்து அடிஷனில் நம்ம லேட்டஸ்ட்டில் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணிட்டு இருப்போம். மேலே மட்டும் 1 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5ஐயும் 3ஐயும் 7ஐயும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த 0 இடத்துல ஏதாச்சும் வேறு இருந்தால் கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த 1 மட்டும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்க போகிறோம், எக்ஸ்ட்ரா 1. ஓகேங்களா? ஸோ இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, 5 + 3 5னா 6 7 8, 8ஓட இந்த 7 ஆட் பண்ணால் 8க்கு அப்புறமா 9 10 11 12 13 14 15 அப்படின்னு வரப்போகுது. அந்த 15ஓட இந்த 1 சேர்த்து நம்மளுக்கு என்ன வரும், 16 வந்துருமா? ஸோ அந்த 6ஐ மட்டும் கீழே போட்டு மேலே இந்த 1 கேரி ஓவர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 2 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2640 அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இந்த நம்பர் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம இதை வந்து டிஜிட்டலாக போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 46 246 அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போது அது நம்ம எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன நம்பர் எடுப்போம், இந்த 2 நம்பர் தான் ஃபஸ்ட் நம்ம எடுப்போம். கரெக்டாக? ஸோ இந்த 2 எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து 6ஐ போடுவோம்,
அப்புறமா இந்த 2 வச்சு அப்புறமா 4 போடுவோம் கரெக்டா. ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம சம் போட போகிறோம். லைனை நீங்களே சொல்லிட்டு வாங்க அது கரெக்டாக இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் 2ம் 6ம் எடுத்துப்போம் கரெக்டா. ஸோ 2ம் 6ம் எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சரு 12 கரெக்டா. ஸோ 12 நான் எப்படி பிரிச்சிருக்கேன் 1 மேலே 2 கீழே அப்படின்னு போட்டிருக்கேன். கவனமாக கேட்டால் புரிஞ்சிடும். 2 4s are எவ்வளோ எனக்கு 8. 8னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர், அதாவது நம்ம மேலே 0 வந்து போட்டுருவோம் கண்டிப்பாக. அப்புறமா 4 6 வந்து 24, 4 4s are வந்து 16, 6 6s வந்து 36, 6 4s வந்து 24 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன ஆகுது இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடுது சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே லைன் இழுத்திட்டு நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம் கரெக்டா. ஓகே இங்கே நம்ம லைன் இழுத்தியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம். இது ஃபுல்லாக நம்ம என்ன சைடில் இருக்குது 6 மட்டும் தான் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் 4 4 3 ஆட் பண்ணால் 4 + 4 8, 8 + 3 9 10 11 அப்படின்னு சொன்னால் 11க்கு 1 போட்டுட்டு இங்கே +1 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி 6 இருக்குது 7 8 9 10 11 12 இந்த 1 ஆட் பண்ணால் 13னா நம்ம 3 அப்படின்ட்டு ஒரு ப்ளஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன இருக்குது 8 இருக்குது 9 இருக்குது 10 ஆகிடும், இது 11 ஆகிடும். ஸோ 11க்கு இன்னொரு 1 போட்டுட்டு இங்கே இந்த 1 ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ 0 + 1 என்ன ஆகும் உங்களுக்கு 1 அப்படின்னு வந்துடும் சரியா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கா பார்க்கலாம். ஓகே ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம சைடில் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1136 இதை நம்ம போட்டோமா. ஸோ லேட்டஸ்ட் மல்டிப்ளிகேஷனா இவ்வளோ தான். ஜஸ்ட் பேசிக் மல்டிப்ளிகேஷன் போட தெரிஞ்சிருந்துச்சு அண்ட் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் ரொம்ப தப்பாக வரும்போது இந்த மெத்தடை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பேசிக்காக வந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ டப்பா போடணும் இவ்வளோ லைன் போடலாம் பார்க்காதீங்க. போட அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட முடியும். மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக லேட்டஸ்ட் மல்டிப்ளிகேஷனே போட்டுடலாம். நார்மலாக நிறைய சின்ன பசங்க இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லை, ஆனால் மல்டிப்ளிகேஷனும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் நல்லா கற்றுக்கணும். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் போட்ட வேறு வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் கீழே பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் நான் போடுற மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிடுங்க. அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்மால் டாபிக் தான் இருக்குன்னா ரூல்ஸ் என்னென்ன இருக்குது லேட்டஸ்ட்டில் அப்படின்னு சொல்லும் போது இது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓனாக பண்ணுறதுல கஷ்டமே இருக்காது ஓகேவா. ஸோ மேக் அ பாக்ஸ் வித் கரெக்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ். நீ என்ன சொல்ல வரேன் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் கரெக்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸை பார்த்து எத்தனை நம்பருக்கு எத்தனை பாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ 2 நம்பர் கூட ஒரு நம்பர் பண்ணால் இந்த மாதிரி பாக்ஸ் தான் போட முடியும். மேலே 2 நம்பர் இங்கே ஒரு நம்பர் எழுதுகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கரெக்டான பாக்ஸ் மேக் அ பாக்ஸ் கரெக்டான பாக்ஸ் பண்ணணும். அதில் கரெக்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா லேட்டஸ்ட் தப்பாக போயிடும். ஸோ டிவைட் ஈச் பாக்ஸ் இன்டூ ஹாஃப். ஒவ்வொரு பாக்ஸும் நம்ம என்ன சொன்னோம் பாதியாக பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிடணும் கரெக்டாக. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும். என்டர் தி நம்பர்ஸ் அக்கார்டிங் டு டேபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நம்பர்ஸை மேலே எது கீழே எதுன்னு சொல்லி போட்டுருணும். 2 × 5 அப்படின்னு சொல்லும் போது நம்ம லேட்டஸ்ட் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு சொன்னேன் வெறும் ஒரு பாக்ஸ் தான் உங்களுக்கு வரும் கரெக்டாக. ஸோ அந்த டைமில் வந்து 25 அப்படின்னு சொல்லி நீங்கள் மேலே போட முடியாது. 25 × 2ன்னு சொல்லும் போது இந்த பாக்ஸ் அதுக்கு வந்து வேலை செய்யாது ஓகேவா. ஸோ ஆட் ஆல் த நம்பர்ஸ் அக்கார்டிங் டு த லைன்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம என்னென்ன பண்ணுறோமோ இல்லையோ லைன்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த லைனை இழுத்தி விட்டுருங்க கீழே. அது இழுக்கும் போது நமக்கு என்ன ஆகும் இந்த சைடில் மட்டும் ஆட் பண்ணும் அப்படின்னு புரிஞ்சிடும் சரியா. ஸோ ஆட் பண்ணும்போது அதை ரவுண்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் மிஸ்டேக்ஸே வரவே வராது ஓகே. ஸோ மேக் ஷூர் டு கனெக்ட் ஆல் த ஆன்சர்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைட் டு ரைட் சைட். எப்பயுமே நம்ம வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய லைன்ஸ் இருக்கும் கரெக்டாக. இந்த லைன்ஸில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த ரைட் சைட்லேருந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கு போவோம் கரெக்டாக. ஸோ இது நம்மளுக்கு ரைட் சைடு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி போயிட்டு லெஃப்ட்டுக்கு போவோம் சரியா. நாங்கள் லெஃப்ட் சைடு டு ரைட்டுன்னு போட்டால் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ ஒரு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த டாப்பிக்கே உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து மல்டிப்ளிகேஷனில் ஈஸியாக எப்படி பண்ண முடியும், சீக்கிரமாக எப்படி பண்ண முடியும், மிஸ்டேக் இல்லாமல் எப்படி பண்ண முடியும். ஏன்னா நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி பெரிய சம் போட்டே இருப்போம். லாஸ்ட் மினிட்ல அடிஷனும் எதுலேயோ வந்து தப்பாக செஞ்சுருப்போம். ஸோ அதெல்லாம் இதில் இருக்காத மாதிரி இந்த சம்மை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது புரியல அப்படின்னா என்ன இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னு கூட கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ரெஸ்பான்ஸ்க்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் பை பாய், நன்றி.